வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே அம்மாவுடைய குரல் 13 வயசு வரைக்கும் தான் ரொம்ப சூப்பரா கேட்குமா. அதுக்கப்புறம் அந்த குரல் அப்படியே நம்ம எலிமினேட் பண்ணிடுவோமா. என்னப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் பேச்சையும் கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம பேச்சை கேட்கறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, யார் பேசினாலும் கேட்கறதே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது 13 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் கமாண்டிங் வாய்ஸாக இருந்த அவங்க அம்மாவுடைய குரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் ஆகிடும். அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அதனால தான் எத்தனை தடவை கூப்பிடுறது, கூப்பிட்டா உனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிலாம் திட்டுவாங்க வீட்டில். அது டிஃபால்ட்டாகவே 13 வயசுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இது நம்மளோட பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஹியூமன் எரர். எக்ஸ்ட்ரோவோர்ட், இன்ட்ரோவோர்ட் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டெக்ஸ்ட்ரோவோர்ட் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக யார்ட்டையாவது நேரில் போய் பேசுங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் டெக்ஸ்ட்டில் மட்டும் அவங்களால என்ன வேணாலும் பேச முடியும். அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதான் டெக்ஸ்ட்ரோவோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டு நம்மளால் மெசேஜ் பண்ண முடிஞ்சு எதை வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனால் நேரில் அவங்க கிட்ட போய் பேசணும்னா அவங்களால முடியாது. இப்படி இருக்கக்கூடிய கேட்டகரியில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஒரு சில பேர் உங்களுக்கு நல்லா மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா ஏதோ நீங்கள் 3வது மனுஷங்க மாதிரி பேசுவாங்க. இதுக்கு காரணம் அவங்க டெக்ஸ்ட்ரோவோர்ட்டாக இருப்பாங்க. மரம் அப்படின்னாலே அழகு தான். அந்த மரத்தில் தென்னை மரமாக இருக்கட்டும், வாழை மரமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தனி அழகு. ஆஸ்பீஷியஸாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஓகே. ஆனால் அழகு அப்படின்னு சொல்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா, பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கணும். அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப அழகானது ரெயின்போ யூக்கலிப்டஸ் அப்படின்ற மரம் தான் சொல்கிறாங்க. இது பிலிப்பைன்ஸில் இருக்குது. இந்த மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மரமே யாரோ ஒருத்தங்க கலர் கலராக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். இது நேச்சுரலாக வளரும் போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக தான் வளரும். இப்படி கலர் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான மரம் அப்படின்ற அந்த பட்டத்தை இந்த ரெயின்போ யூக்கலிப்டஸ் தான் வச்சிருக்கு. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, பாக்ஸு ஃபுல்லாக ரிங்கு. என்னடா இது இவ்வளோ ரிங்ஸ் இருக்கு, இத்தனை மோதிரங்கள் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க. அப்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, என்கேஜ்மெண்ட் ரிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டது அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. அத்தனை கல்யாணங்கள், அத்தனை வாழ்க்கை வந்து புதைந்து போன நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கண்ட்ரி டு ஒரு கண்ட்ரி நிறைய பேருக்கு அங்கே அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க, கல்யாணம் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு வார் 2 நடக்கிறதுனால மட்டுமே என்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாம் கழட்டி கழட்டி தூக்கி வீசினாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு இத்தனை என்கேஜ்மெண்ட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு, இத்தனை மேரேஜ் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போவே அந்த இமேஜ் செம்ம வைரலாக போச்சு. இப்போ ரீசெண்டாகவும் அந்த இமேஜை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியிலேருந்து நீங்கள் லண்டனுக்கு போகணுன்னா எப்படி போவீங்க? ஃப்ளைட்டில் தான் போகணும்ப்பா, இல்லை ஷிப்பில் போகணும்ப்பா, இது என்ன கேள்வி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் டெல்லி டு லண்டன் நீங்கள் பஸ்லேயே போகலான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம், பஸ்லேயே நீங்கள் போக முடியும். 70 நாள் ஆகும். போகிற வழியில் 18 கண்ட்ரிஸ் நீங்கள் விசிட் பண்ண முடியும். பஸ்ஸுலேயே நீங்கள் டெல்லி டு லண்டன் ட்ராவல் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? உடனே டிக்கெட் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கேட்பீங்க. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பெண்டு நிமிந்துரும். இருந்தாலும் அந்த பஸ் ரோட்வேஸில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயம் தான். இன்னும் அதை சரி பண்ணுறதுக்காக நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்காங்க. ஒரு பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக போகிறோம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகிறோன்னா ஒரு 70 நாள் தொடர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஜேர்னியாக அது இருக்குமா. முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.